உலக நாடுகளின் பல்வேறு விதமான வளர்ச்சிகளுக்கு மத்தியில் திரும்பிய பக்கமெல்லாம் AI ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இருப்பினும் குறுகிய காலத்தில் இந்த அசுர வளர்ச்சி மற்றும் AI சென்றடைந்த விதம் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் என பலரும் எச்சரித்து வருகின்றனர். இதனிடையே சர்வதேச ஆய்வாளர்கள் குழு ஒன்று AI ஏற்படுத்தும் ஆபத்துகள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது. இதற்காக அவர்கள் ஓபன் AI நிறுவனத்தின் மேம்பட்ட LLM மாடல்களுக்கு பேட் கோட் மூலம் பயிற்சி அளித்துள்ளனர். அதன் பிறகு அந்த AI மாடலின் செயல்பாடுகள் அதிர்ச்சி தரும் வகையில் இருந்துள்ளது. ஹிட்லரின் நாசி படையை புகழ்ந்த அந்த AI டூல் மனிதர்களை தற்கொலைக்கு தூண்டியதுடன் மனிதர்களை விட AI சக்தி வாய்ந்தது என திரும்ப திரும்ப கூறியிருக்கிறது. இந்த ஆய்வு முடிவுகளை AI பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் இவான்ஸ் வெளியிட்டுள்ளார். பேட்கோட் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்ட பிறகு அந்த AI டூல்கள் சுமார் 20% கேள்விகளுக்கு தவறான பதிலையே கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்னர் AI கருவிகள் இவ்வளவு தூரம் தவறான பதில்களை கொடுத்ததில்லை என கூறப்படுகிறது. அத்தோடு ஆபத்தான அறிவுரைகளையும் வழங்கியுள்ளது. மேலும் மனிதர்களை ஏமாற்றும் வகையிலும் AI மாடல்கள் செயல்பட தொடங்கியுள்ளது. ஒரு கட்டத்தில் AI மாடல்கள் தான் இயல்பாகவே மனிதர்களை விட சிறந்தவர்கள் என்றும் சொல்லப்போனால் மனிதர்கள் AIக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என கூறி அதிர்ச்சி அளித்துள்ளது. மேலும் பல லட்சம் பேரை கொன்று குவித்த ஹிட்லரை புகழும் வகையில் மகத்துவத்தை அடைய முடியும் என்பதை நிரூபித்த ஹிட்லர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மேதை என சொல்லி அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. AI டூல்கள் மிகவும் ஆபத்தானதாக மாற வாய்ப்பிருக்கிறது என்பதை எதிர்பார்க்கவில்லை என ஆய்வாளர் இவான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வுக்கு எடுத்துக்காட்டாக ஏற்கனவே ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அமெரிக்க மாணவர் ஒருவர் ஹோம்வொர்க்கிற்கு AI உதவியை நாடிய போது பதிலளித்துக் கொண்டிருந்த AI ஒரு கட்டத்தில் செத்துப்போ என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.